குட் மார்னிங் சார். உங்கள் நேம் சார்? என்னோடய பேர் சபரிநாதன். நான் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற டயத்தில் எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்கே பண்ணீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி சென்னையில் பண்ணோம் ப்ரோ, கோயம்பேடுக்கு பக்கத்தில் யூஹெச்டின்னு ஒரு இது ஒன்று ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, அங்கே தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அந்த டீட்டெயிலை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க இது மாதிரி டோனர் ஏரியா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டோனர் ஏரியாலையும் கொஞ்சம் பியர்லேயும் கொஞ்சம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபுல்லாகவே பால்னஸ் ஆகிடுச்சு. பால்னஸ் நம்பர் 7 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பண்ணாமல் கொஞ்சம் ஏரியா இன்னும் கொஞ்சம் நோண்டு கேப் இருக்குது, அது இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு பண்ணிக்கலாம். இப்போதைக்கே இந்த இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நல்ல டென்சிட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்ல டென்சிட்டி நல்லா வச்சு விட்டுக்கிறாங்க. அப்புறம் நான் இங்கே இருக்கிறதுனால திரும்பி என்னால் ஊருக்கு போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால இங்கேயே நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு இந்த 10 days இருந்துட்டு இந்த ஹெட் வாஷ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஹெட் வாஷ் பண்ணுற அந்த 10 daysக்கு வந்து இங்கே ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ரூம் எல்லாமே ஓகே தான், நல்லாயிருக்கு. கிளினிக்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? கிளினிக் நல்லா பார்க்குறாங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஃபேமிலிஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி? நான் கன்ஃபார்மாக சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு முன்னாடி ஒரு ஃபியர்னஸ் இருந்துச்சு. அது ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஒரு 10 days வந்து கொஞ்சம் கஷ்டமான காலங்கள் மாதிரி தான் இருக்கும். அந்த 10 days வந்துட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம். அதான் டாக்டருமே சொன்னாங்க. நான் கன்ஃபார்மாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே சார். இந்த 10 days ஹேர் வாஷ் வந்து எப்படி சார் பண்ணாங்க? இது ஃபஸ்ட்டு 7 days வந்து நார்மலாக நமக்கு வந்து இந்த மெடிசின் எல்லாமே கொடுத்தாங்க. ப்ளஸ் சாப்பிட்றது வந்து எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும் என்னங்கிற டீட்டெயில் டாக்டர் நமக்கு சொன்னாங்க. ப்ளஸ் அந்த முடி எடுத்த இடத்துலேருந்து திரும்பி நமக்கு ஹீலிங்காக வர்றதுக்காண்டி அந்த மருந்து ப்ளஸ்ஸு டேப்லெட்ஸு எல்லாமே டாக்டர் கரெக்டாக கொடுத்து இந்த ஃபுட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜர் பண்ணாங்க. அப்புறம் ஆஃப்டர் 7th day நம்ம ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்டிங்லேருந்து 7th dayக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹேர் வாஷ் மீன்ஸ் நமக்கு எந்த இடத்துல வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துல ஹேர் பண்ண இடத்துல வந்து பேபி ஷாம்பு வச்சுக்கிட்டு அந்த நுரையை மட்டும் வச்சு ஃபோம் மட்டும் வச்சு பண்ண சொன்னாங்க. 10th day வந்து 7th day அப்புறம் 8th day 9th day வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இந்த பட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம கொஞ்சமாக லைட்டாக மசாஜ் பண்ணி எடுத்து விட்டுட்டு அப்புறம் 10th day இங்கே வந்துக்கிட்டு ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணி எடுத்து இன்றைக்கி வந்து எனக்கு 10th day இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக வந்து பண்ணி விட்டுட்டு நல்லாயிருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.